ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்த செய்திக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த மாதத்துல கூட நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை நாம் கொண்டாட போகிறோம். இந்த மாதம் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கிறது. இந்த நாளிலே கூட கர்த்தராகிய தேவன் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வல்லமை உடையவர், மகிமையானவர் எனக்கு செய்தார் என்று கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வசன ஆதாரமாக லூக்கா 1 49 வசனம், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, டிசம்பர் மாதம் வல்லமையுள்ள கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார். செப்னியால வாசிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, வல்லமையானவர் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். மரியாளுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தராகிய தேவன் செஞ்சார். யூத பெண்கள் எல்லாரும், கன்னி பெண்கள் எல்லாரும் தங்களுடைய வயிற்றுல மெசியா பிறக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருந்த போது கர்த்தராகிய தேவன் மரியாள் மேல இரக்கம் வைத்து, மரியாள் மேல கிருபை வைத்து, மரியாளுடைய வயிற்றுல அவர் பிறக்க அவர் சித்தமானார். மரியாளுடைய தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார் என்று மரியாள் கர்த்தரை புகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல அவருடைய பிறப்பு அதிசயமான ஒரு பிறப்பு. நாம் அறிந்துக்கிறோம், கன்னிகையின் வயிற்றில் எப்படி ஒரு குழந்தை உருவாக முடியும்? அது பரிசுத்த ஆவியானவரால அந்த கற்பம் உருவானதை நாம் பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்துல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால, ஆவியானுடைய வல்லமையினால உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்கள் நடக்க போகிறது. மரியாளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மகிமையான காரியங்களை செய்யும்படியாக அவர் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் உங்களுடைய தாழ்மையை பார்த்திருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய இதயத்தின் வாஞ்சைகளை, விருப்பங்கள் நிறைவேற்றுகிற தேவனாய் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்தார் என்று சொல்லி இந்த மாத்திர நீங்கள் கர்த்தரை புகழ்ந்து நீங்கள் பாடப் போகிறீர்கள். புகழ்ந்து மரியாதை போல துதிக்க போகிறீர்கள். அவர் எப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் வாழ்க்கையில செய்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் யோவான் 2 பார்க்கிறோம். கானாவூர் கல்யாணத்துல கர்த்தராகிய தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். திராட்சரசம் குறைபட்ட போது மரியாள் இயேசு கிறிஸ்துட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சரசம் குறைபட்டுச்சு, திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொன்ன போது ஆண்டவர் என்ன சொன்னார்? வேலை வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை பார்க்கிறோம். அதே நேரத்துல மரியாள் வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரோ, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னதை பார்க்கிறோம். அந்த இடத்துல மரியாள் செய்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது திராட்சரசம் குறைவுபட்ட ஒரு நிலைமைய இயேசு கிறிஸ்துட்ட போய் சொன்னதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை கர்த்தரிடத்துல கொண்டு செல்லும் பொழுது அவர் அந்த குறைவுகளை நிறைவாக்கி நம்மை வெட்கத்துக்கு உட்படுத்தாதபடி, நாம் அவமானப்பட்டு போகாதபடி கர்த்தராகிய தேவன் நம் குறைவுகளை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். பிலிப்பியர் 4 நம்ம வாசிக்கிறோம் 19 வசனத்துல, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைபட்டதுங்கிறது அது அந்த கல்யாண வீட்டாருக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம். ஆனா தேவாதி தேவன் அந்த இடத்துல தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார், தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். மரியாள் அந்த இடத்துல சிறப்பாக செயல்பட்டதை பார்க்கிறோம். தேவனிடத்துல அந்த குறைவை சொன்னதை பார்க்கிறோம். இந்த மக்களுக்கு நீங்க ஒரு நன்மை செய்யணும், திராட்சரசம் இல்லை அப்படிங்கறது அந்த குறைவை கர்த்தரிடத்துல எடுத்துட்டு போனதை பார்க்கிறோம். நீங்களும் உங்களுடைய குறைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை தேவனிடத்துல எடுத்து செல்லும் பொழுது அவர் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தால் நிரப்பும்படியாக அவர் இந்த வேலையில கடந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த வேலைக்காரரை பார்த்து அந்த 6 கற்சாடிகளை தண்ணீரை நிரப்புகள் என்று சொன்ன பொழுது அந்த வேலைக்காரர்கள் கூட கேள்வி எதுவுமே கேட்காமல் அவர்கள் கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். எப்படி இந்த தண்ணி ஒரு திராட்சரசமாய் மாறும் என்று அவர்கள் ஒன்றும் யோசிக்கவும் இல்லை, சிந்தைகளில் அவர்கள் நினைக்கவும் இல்லை, கர்த்தரிடத்துல கேள்வி கேட்கவும் இல்லை. கேள்வி கேட்காமல் கர்த்தர் சொன்னதை அப்படியே அவர்கள் கேட்டு கீழ்ப்படிந்த போது கர்த்தராகிய தேவன் அந்த தண்ணீரை, சாதாரண ஒரு தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றி கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். அந்த திராட்சரசத்தை சாப்பிட்டவங்கள இவ்வளவு நல்ல ரசத்தை இதுவரைக்கும் எப்படி வச்சிருந்தீங்க, இதை நீங்க ஃபர்ஸ்ட் பந்தியிலேயே பரிமாறி இருக்கணுமே, இப்ப கடைசியில நீங்க பரிமாறுறீங்கன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்ட திராட்சரசத்தை அவர்கள் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை கசப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை ருசியே இல்லை, என் வாழ்க்கையில ஒரு த்ரில்லிங்கே இல்லை, என் வாழ்க்கை நான் எதுக்குடா வாழ்றேன் அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலா நான் மறிச்சு போறது நல்லா இருக்கும், என்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது கூட நீங்கள் ஒருவேளை பழகி கொண்டிருக்கிறாள்.
கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக, தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல உங்க பிரச்சனைகளை சொல்லுங்கள், அவரிடத்துல உங்கள் இயலாமைகளை சொல்லுங்கள், அவருடைய வல்லமையை நாடுகள், கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுகள் என்று நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் நாடும் பொழுது அவர் தம்முடைய வல்லமையை, அவருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில விளங்க செய்து உங்கள் குறைவை நிறைவாக்குற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை பண பற்றாக்குறையில கூட நீங்க இருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஊழியத்தின் தேவைகள் ஏராளமா இருக்கிறது, என் குடும்பத்தின் தேவைகள் ஏராளமா இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை மனசுல கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம் அல்லது புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நான் உன் தேவைகளை சந்திப்பேன், நானே உன் தேவைகளை சந்தித்து உன்னை சந்தோஷத்தினால் நிரப்புவேன், என்னுடைய மகிமையை உன் வாழ்க்கையில் விளங்கப்படுவேன் என்ற கர்த்தராகிய தேவன் வேலையில உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் உங்கள் குறைவுகளை கொண்டு போங்கள், கர்த்தரிடத்துல நீங்க பேசுங்க, மனம் திறந்து பேசுங்கள். அவர் நம்முடைய அன்பான தகப்பன், அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க கீழ்ப்படியும் பொழுது அந்த அதிசயமான காரியத்தை எங்க வாழ்க்கையில பார்ப்பீர்கள். முதலாவது அவர் குறைவுகளை நிறைவாக்கி தம்முடைய மகிமையை இந்த மாதத்துல உங்களுக்கு விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நம்ப முடியாத அதிசயங்களை அவர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம் லாசருவை பார்க்கும் பொழுது லாசர் மரித்து போன ஒரு நிலைமை, அந்த நம்பவே முடியாது. லாசர் மரித்த லாசர் உயிரோடு எழும்புவானா, நம்ப முடியாத ஒரு நிலைமை. ஆனாலும் மார்த்தாள் மரியாதை நம்ப முடியல. அது எப்படி நடக்கும்? மறிச்சு போயிட்டான், மறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கலாமே, வியாதிப்பட்டிருந்தானே அப்போது நீங்க வந்திருக்கலாமே. ஆனா வசனத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்து வியாதிப்பட்டிருக்கிறது, லாசர் வியாதிப்பட்டிருக்கிறத கேள்விப்படுறாரு. ஆனா பின்னும் அவர் தாமதிச்சார், 2 நாள் தாமதிச்சாரு நம்ம பாக்குறோம். ஆமேன். அவர் அற்புதத்தை செய்யும்படியாக, அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக லாசருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார். மார்த்தாள் மரியாளுக்கு தன்னுடைய இழந்து போன அந்த சகோதரனை திரும்ப அவர் எழுப்பி கொடுத்தார். என்ன அவர் சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய் என்று மார்த்தாளுக்கு சொல்வதை பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ப முடியாத காரியங்கள்ல, ஒருவேளை மரித்து போயிருக்கிற காரியங்கள்ல நீங்க அற்புதங்களை பார்க்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய தேவனை விசுவாசிப்பது மட்டுமே. நீங்கள் விசுவாசித்தால் போதும். விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பீர்கள். நம்ப முடியாத அதிசயங்கள் உங்க வாழ்க்கை நடக்கும். தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனை நீங்கள் நம்புவது. தேவனை எந்த காரியத்துல நம்புறேன், ஒருவேளை எனக்கு டாக்டர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க அந்த வியாதி குணமாகாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் மறிச்சு போயிருவேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு குழந்தை பறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லி நீங்க பலவிதமா நெகட்டிவையே பேசிக்கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அந்த நெகட்டிவை மாற்றுபடி நான் கடந்து வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அதிசயங்களை செய்ய முடியும் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வல்லமை உடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கர்த்தராகிய தேவன் இந்த வேலையில உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். நீ நம்பினால் போதும், ஏசப்பா உங்களால முடியும், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்துல உங்களை நம்புறேன். ஒருவேளை மருத்துவர்கள் அறிக்கை இந்த வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், ஒருவேளை டாக்டர் நீ கொஞ்ச நாள் தான் வாழ்வேன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கலாம், எனக்கு எதிர்காலம் உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லியிருக்கலாம், பலவிதமா நெகட்டிவான காரியங்கள் இருக்கலாம், குழந்தை பிறக்கான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இதனால நம்பல ஆண்டவரே, உங்க வல்லமையை நம்புறேன், உங்க வல்லமையை நாடி நான் வந்திருக்கிறேன் அப்பா அப்படின்னு நீங்க கர்த்தரிடத்துல விசுவாசித்து நீங்கள் சொல்லும் பொழுது, அவரை உங்கள் இதயத்துல விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவன் தம்முடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி, தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி அவர் உங்களை மகிமையுள்ள சாட்சியை நிறுத்தும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல நம்ப முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாய் கடந்து வந்து, நம்ப முடியாத அதிசயங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை எதெல்லாம் மரித்து போயிருக்கிறது, ஒருவேளை உங்க சரீரம் மரித்து போன ஒரு நிலைமையில இருக்கிறதா? அன்றைக்கு ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய சரீரம் மரித்து போனது, குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு வழியும் இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் வயது சென்றதை பொறுப்படுத்தாதபடி தேவனை ஸ்தோத்திரித்து, தேவனை மகிமைப்படுத்தி, விசுவாசத்துல வல்லவனால் தேவனை நம்பினா அவன் பண்ணது ஒண்ணுமே கிடையாது. என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தேவனை நம்பின போது தேவாதி தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி ஈசாக்கு என்கிற குழந்தையை கொடுத்து ஆசீர்வச்சதை பார்க்கிறோம். இஸ்மவேலை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கூட தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் பெரிய தேவன், அவர் பெரிய தேவன், அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் உங்களுக்காகவே அவர் மரித்த தேவன். அந்த கல்வாரி சிலுவையை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சிலுவையிலிருந்து வரக்கூடிய ரத்தம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த ரத்தம் நன்மையானவைகளை பரிந்து பேசுகிறதா இருக்கிறது, உங்களுக்கு நன்மையான காரியங்களை பெற்றுத் தருகிறதா இருக்கிறது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், நம்ப முடியாத அதிசயங்களை செய்வார். இந்த மாதத்துல உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி
அவர் உங்களுடைய வாழ்க்கையில தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துல கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். கர்த்தாவே இந்த வேலையில இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிங்க. அவங்க எந்தெந்த காரியத்துல அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்துல நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்துல நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு மகிமையான காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்யுங்க. நம்ப முடியாத அதிசயங்களை செய்யுங்க. குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. வல்லமை உடையவர் மகிமையானவர் எனக்கு செய்தார்கள் ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a blessed month of December. God bless you all. தொடர்ந்து மை பிலவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் ஜெபத்தால் தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.